பாரு கொஷனில் வந்து கண்டிப்பாக ஒரு பீட் ஃப்ரீக்வன்சி கொடுத்துருவோம். சரியா? ஃபஸ்ட்டு ஒரு ஃபார்முலா சொல்கிறேன். பீட் ஃப்ரீக்வன்சி வந்து NA டிஃப்ரென்ஸ் ஆஃப் ரெண்டு பீட் ஃப்ரீக்வன்சி, ரெண்டு இதுக்கு டிஃப்ரென்ஸில் இருந்தால் இதுதான் பீட் ஃப்ரீக்வன்சி எக்ஸ் தான். ஓகேயா? இது ஒன்று இப்படி இருக்கலாம், இல்லைனா இப்படி இருக்கலாம். இந்த ரெண்டு பாசிபிலிட்டி வச்சு ஃபஸ்ட்டு NA மைனஸ் NB = x, NB மைனஸ் NA = x. இந்த கொஷனில் என்ன கொடுத்துருந்தான்னா ஒரு பீட் ஃப்ரீக்வன்சி கொடுத்துருவோம். இது வந்து இது எக்ஸாம்பிளுக்கு எழுதியிருக்கேன். இது வந்து இதோட தான் இருக்கலாம், இதோட தான் இருக்கலாம். ரெண்டுத்தில் ஏதாவது ஒன்று கொஷன்லேயே கொடுத்துருவோம். அதோட பீட் ஃப்ரீக்வன்சி அப்போ இருக்கிறது கொடுத்துருவோம். அதுக்கப்புறமா அது என்னாச்சு, இது வந்து குறைஞ்சிருக்கா அதிகமாக இருக்கான்னு பார்க்கணும். இன்னொரு பீட் ஃப்ரீக்வன்சி கொடுத்துருவாங்க. இப்போ இது வந்து ஃபஸ்ட்டு இனிஷியலாக 3 beat/s கொடுத்துருக்காங்கன்னு வச்சுக்கேன். இது வந்து 2 beat/s மாறுது. இப்போ வந்து பீட் ஃப்ரீக்வன்சி குறைஞ்சிருக்கு. சரியா? இப்போ ரெண்டுத்தில் நம்ம எந்த ஃபார்மில் யூஸ் பண்ணணும் கண்டுபிடிக்கணும். ரெண்டு பாசிபிலிட்டி எழுதிக்கணும். ரெண்டுத்தில் எது நம்ம யூஸ் பண்ண போகிறோம் கண்டுபிடிக்கணும். இது வந்து இவன் வந்து கொஷனில் கொடுத்தது NBயோ எடுத்து கொடுத்துருக்கான். அதாவது ஒரு டியூனிங் ஃபோர்க் இருக்குது, அதோட பீட் ஃப்ரீக்வன்சி 3 beat/s இருக்குது. அது கூட இருக்கிற ஒரு பீட் ஃப்ரீக்வன்சி தான் 364 சொல்லிட்டு NBயோட வேல்யூ தான் கொடுத்துருப்பான். நல்லா படித்து பார்த்தீங்கன்னா தெரியும். ஓகேயா? இப்போ நம்ம வந்து பீட் ஃப்ரீக்வன்சி இது ரெண்டுத்தில் எது குறையுதுன்னு பார்க்கணும். NB மைனஸ் NB = 3, NB மைனஸ் NA = 3 எழுதிக்காச்சா? இதான் இனிஷியலாக இருக்குது. இப்போ பீட் ஃப்ரீக்வன்சி குறையணும். அப்போ கொஷின் என்ன கொடுத்துருக்கான், வேக்ஸ்ன்னு கொடுத்துருக்கான். வேக்ஸ்ன்னு என்ன அர்த்தம்னா குறைக்கிறதுன்னு அர்த்தம். ஃபைல்ஸ்ன்னு கொடுத்துருப்பான். ஃபைலிங் கொடுத்தா அதிகமாக்குறதுன்னு அர்த்தம். அப்போ யாரை இவன் குறைச்சிருக்கான்னா, அதாவது யாரை வேக்ஸ் பண்ணியிருக்காங்கன்னா ஏவை தான் வேக்ஸ் பண்ணியிருக்காங்க. ஓகேவா? ஏவை வேக்ஸ் பண்ணால் உதாரணத்துக்கு 8 - 6 = இது சும்மா ஜென்ரலாக எடுத்துக்கிறது. 8 - 6 = 2 சும்மா எடுத்துக்கிறது எக்ஸாம்பிளுக்கு. இப்போ ஏவை வேக்சிங் பண்ணுறேன்னு வச்சுக்கேன். 7 - B அப்படியே போட்டுக்கணும். 1 வந்துருக்கு. இங்கே B அப்படியே போட்டுக்கணும். ஏவை வேக்சிங் பண்ணுறாங்க. 5 = 3. இந்த ரெண்டு பீட் ஃப்ரீக்வன்சி பாரு. இதில் எது குறைஞ்சிருக்கு? இதுதான் குறைஞ்சிருக்கு. இது வந்து இன்க்ரீஸ் ஆகிருக்கு. ஏன்னா இங்கே பீட் ஃப்ரீக்வன்சி குறைஞ்சிருக்கு. இது ரெண்டு குறைஞ்சிருக்கு. எவ்வளோ குறைஞ்சாலும் சரி, இது குறைஞ்சிருக்கு, இங்கே குறைஞ்சது தான் எடுக்கும். அப்போ இந்த ஃபார்மில் தான் எடுக்கும். லைக் இந்த ஃபார்மில் தான் எடுக்கும். அப்போ NA மைனஸ் NB = 3. கொஷனில் வந்து நமக்கு வந்து NA தான் கேட்குறாங்க. ஃபஸ்ட்டு டியூனிங் ஃபோர்க் அதை தான் கேட்குறாங்க. NA = 3 + NB. அப்போ ஆன்சர் 3 + 364 367. உனக்கு எதாவது புரியலன்னா கேளு. இது வந்து சும்மா ஒரு எக்ஸாம்பிளுக்கு போட்டேன். இப்போ ஏ வேக்சின் பண்ணியிருக்காங்களா, B மாற போகிறது இல்லை. ஏ வேக்சின் பண்ணியிருக்கேன். சரியா? இது உனக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன்.